அன்பு நண்பர்களே, ரமேஷ் மணிகண்டன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர். இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் கவர்மெண்ட் அட்வொகேட் நியமனத்தில் குளறுபடி அப்படின்ற விஷயம் பரவலாக இருக்கு. அதை பற்றின விஷயங்களை ஷார்ட்டாக சொல்லணுன்றதுனால தான் இந்த பதிவை நான் போடுறேன். கவர்மெண்ட் அட்வொகேட் அப்படின்றது நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ரொம்ப முக்கியமான பதவி. மக்கள் நம்பி கடைசியா மக்கள் நம்புறது நீதிமன்றத்தை தான். அதுல கவர்மெண்ட் அட்வொகேட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுபவசாலியை, நல்ல அந்த லீகல் நாலேஜ் இருக்கிறவங்கள தான் போடணுன்றது ப்ரொசீஜர். எனக்கு மாயகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு தம்பி ஒரு வாட்ஸ்அப்ல நிறைய டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருந்தார். ஏன்னா அவர் அப்ளை பண்ணாராம், ஆனால் அவருக்கு அந்த பதவியை தரவில்லை அப்படின்னு சொன்னார். அவர் அனுப்பினதுல நான் பார்த்த ஒரு விஷயம் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா, ஒரு அமைச்சர், அமைச்சரோட பேர் வி சம்பத்குமார். அவர் பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் அமைச்சர். அப்புறம் எம்எல்ஏ, கோயம்புத்தூர் நார்த் கான்ஸ்டியூஷன்ல எம்எல்ஏவா இருக்காரு. அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்காரு அந்த தம்பியை நியமிக்க சொல்லி. ஆனால் அந்த தம்பியை கவர்மெண்ட் அட்வொகேட்டா நியமிக்கல, அது வேற விஷயம். இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொடுத்து கவர்மெண்ட் அட்வொகேட்டை நியமிக்கலாமான்னா அது சட்டப்படி தவறு. ஒன்று. ரெண்டாவது, இதை போன்றே சீதா லட்சுமி மதுரையில் இருக்கவங்க சில விஷயங்களை டீட்டெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் இந்த செக்ரட்டரி, லீகல் விங் செக்ரட்டரி திரு அறிவழகன் வழக்கறிஞருக்கு அனுப்பி வச்சிருந்தேன். அதே போல சீனிவாசன் மதுரையில் இருக்கிறவர், அவரும் சில விஷயங்கள் அனுப்பி வச்சிருக்காரு. அதுவும் நம்ம அறிவழகன் சாருக்கு அனுப்பி வச்சிருக்கேன் நடவடிக்கை எடுப்பதற்காக. ஆனா இதுல பியூட்டி என்னன்னா, இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரே யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பாத்தீங்கன்னா, அந்த லீகல் விங்கில் இருக்கக்கூடிய திரு அறிவழகன் சாருக்கு கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர். ரெக்கமெண்டேஷன் லெட்டரை நிச்சயமாக பெறக்கூடாது. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வச்சு நீங்க வழக்கறிஞர்கள், அதாவது கவர்மெண்ட் வழக்கறிஞர்கள் நியமித்தால் அது நீதிமன்ற நடவடிக்கையை கேலி கூத்து ஆக்குவதை போன்ற ஒரு விஷயம். இத நம்மளுடைய முதலமைச்சருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமான்னு தெரியாது. நம்மளுடைய முதலமைச்சர் தெளிவா சட்டசபையிலும் சரி வெளியிலும் என்ன சொல்றாருன்னா, நான் தவறு செய்ய மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களை தவறு செய்ய விட மாட்டேன், ஏற்கனவே தவறு செய்தவர்களையும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு வந்த தகவலை எங்களுடைய கட்சியின் செக்ரட்டரி, லீகல் விங் செக்ரட்டரி திரு அறிவழகன் அவர்களுக்கு அனுப்பி வச்சேன். இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. பட் அவருக்கே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. யார் யாரை இந்த மாதிரி நியமிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் அட்வொகேட் நியமனத்துல சரியாக நியமிக்கப்பட வேண்டும், லீகல் ப்ரொசீஜர் ஆஃப் லால பண்ணணும். அது நடைபெறவில்லை என்றுதான் ஞான சௌந்தரி என்பவர் விழுப்புரத்தை சேர்ந்த சகோதரி ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கார். அதுக்கு நான் தான் வழக்கறிஞர். அதனால இந்த தருணத்தில் முதலமைச்சர் கிட்ட நான் வேண்டுகோள் விடுப்பது, அதாவது கட்சியின் உறுப்பினர் மட்டும் இல்ல, அதே போல வழக்கறிஞர் என்கின்ற விஷயத்திலையும் நான் முதலமைச்சரையும் சரி பொதுச் செயலாளரையும் கேட்டுக்கொள்வது என்னன்னா, தயவு செய்து இந்த வழக்கறிஞர் நியமனம் என்பது ரொம்ப முக்கியத்துவமானது. அதுல எந்த விதமான குளறுபடியோ ஊழலோ இல்லாதபடி தாங்கள் தயவு செய்து சரியான நோட்டிபிகேஷனை அனுப்பி வெளியிட்டு நேர்மையான முறையில நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் எண்ணத்தின்படி நல்ல வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். வணக்கம்.